Hello guys, welcome back to Anime 7. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெனிகேடி மோட்டரோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் गाइस பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கு, மறக்காம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து அந்த எபிசோட பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே புரியும். சரி ஓகே गाइस, பலவலன் பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்க தவிர டைரக்டா இன்னைக்கு எபிசோட்குள்ள போவோம். போன எபிசோடோட லாஸ்ட் என்ன நடந்துருக்குன்னா இட்டர்னல் ரிலீமுக்கு போறதுக்காக ஹீரோ தயாரா இருப்பான். எக்கச்சக்கமான சிலைகளை செதுக்கிறது மட்டும் இல்லாம வெப்பனை ரிஃபைன் பண்றது. அதே சமயத்துல ஹீரோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தண்டர் மான்ஸ்டரையும் கட்டுப்படுத்திருப்பான். இன்னைக்கு எபிசோட் அதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல எபிசோடுல ஆரம்பத்துல எட்டர்னல் ரிலீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிலீமுக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள எல்லாருமே ஒரு கல்களை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துக்குள்ளதான் அவங்களால கடைசி வரைக்கும் ஸ்டேபிளா இருக்க முடியும். உள்ள போறவங்க வெளியே வந்து ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கு கண்டிப்பா இந்த இடம் தேவைப்படும். அதனாலதான் எல்லாருமே வெளியே ஒரு இடத்த புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்குள்ள ஹீரோக்கு ரொம்பவே நெருக்கமான ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்க தான் ரெட் பட்டர்ஃப்ளை. கூட்டத்திலே உருப்படியா ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அந்த பொண்ணு மட்டும் தான். பட் ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட இருந்து கொஞ்சம் அழகியா இருக்கான். லாங்ல இருந்து ஒரு எனர்ஜி வந்துகிட்டு இருக்க. எல்லாருமே அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள வந்தது வேற எதுவும் இல்ல, இட்டர்னல் ரிலீமோட வாயில அதோட எனர்ஜி பயங்கர அதிகமா ரிலீஸ் ஆகுது. ஹீரோவோ இந்த அளவுக்கு மகத்தான ஒரு இட்டர்னல் ரிலீமோட வாயில இந்த அளவுக்கு சேதப்படுத்த முடியுமா? அவர் எந்தவித மர்மமான சக்திகளை பயன்படுத்திருப்பாரு. இந்த சுவர்களை அரிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம அதன் பிறகு இதை அழிச்சிருக்காரு. இது அழிச்சவனோட சக்தி கண்டிப்பா அபாரகரமானதா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கா. சைட்ல பார்த்தா ஒருத்தர் ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் அவன் உட்கார பகுதியில ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணிருக்கான். இட்டர்னல் வாயிலுக்குள்ள இருந்து திரும்பி நான் வெளியே வரும்போது எனக்கு பலத்த காயங்கள் அடைஞ்சிருச்சுன்னா இந்த இடத்துக்குள்ள நான் ஹீல் பண்றதுக்காக ஒரு வாய்ப்புகளை தேடணும், அதுக்காக ஃபார்மேஷன் அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ ஹீல் பண்றதுக்கான ஒரு ஃபார்மேஷன் அமைக்கிறான். திடீர்னு அந்த இடத்துக்குள்ள இருந்து நான் தான் கோப்பண்டான்ற மாதிரி எவனோ ஒருத்தன் அதிகப்படியான பில்டப்ல உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கான். தம்பி சீக்கிரம் அந்த கல்லை விட்டு வெளியே போன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பயங்கரமான ஆளா இருப்பான் போல, ஸ்பிரிச்சுவல் ஃபார்மா கொடூரமா வெளியே வந்து நிறுத்திக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு கிரேட் டீமன் கிளான சேர்ந்தவன். என்னது டீமன் கிளான சேர்ந்த இன்னொருத்தன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஷாக் ஆகிட்டு இருக்கான். அங்கிருந்து எஸ் ஆனவன் கொலகாரி கிட்ட வந்து மாட்டிக்கிறான். அந்த பொண்ணு அந்த இடத்துக்குள்ள வந்து ஐஸ் அடிச்சுக்கிட்டு அவளோட கழுத்துல எடுத்து வந்து நிறுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப கூட விடாம அவ பவர் சேர்ந்துச்சு காமிக்கிறா. டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீமோட லாஸ்ட் ஸ்டேஜ். அந்த இடத்துக்குள்ள எக்கச்சக்கமான நீடில்ஸ் வச்சு நின்னுகிட்டு இருக்கா. இல்ல நான் தெரியாம வந்துட்டு அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள எஸ்கேப் ஆயிடுறான். கொலகாரி கிட்ட இருந்து தப்பிச்சவன் கொலகாரன் கிட்ட மாத்தின கடியா அந்த இடத்துக்குள்ள இருந்து சவப்பட்டி வச்சிருக்கிட்ட போவா அவன் அடுத்த நிமிஷமே டொமைனுக்குள்ள கூட்டு போயிடுறான். இவனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீம்ல இருக்கான். உள்ளுக்குள்ள போன அடுத்த நிமிஷமே வாயில இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. திருன்னு மூச்சுக்கிட்டு இருக்கும்போது சைடுல இருக்கவனா தம்பி நீ வேணா என்ன சூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல இவன் எல்லாரை விட பவர்ஃபுல்லா இருக்கான். சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீமோட மிடில் ஸ்டேஜ். கொப்பன உதைக்க ஆளை விடுங்கடா அப்படின்ட்டு கல்வியான கல்டிவேஷன் எனர்ஜி இருக்கவங்களை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க. சைடுல இருக்கவனா அந்த இடத்துக்குள்ள தன்னோட டொமைனை ஓபன் பண்றான். இவன் டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீமோட மிடில் ஸ்டேஜ்ல தான் இருக்கான். இருந்தாலும் இவன் எடுத்த உடனே அவனோட டொமைனை ஓபன் பண்ணியிருக்கான். இவன் கொஞ்சம் மோசமானவனா இருப்பான் அப்படின்ட்டு என்னோட உள் மனசு சொல்லுது. அப்புறம் இந்த பையன் கொஞ்சம் வீக்கானவனா தெரியுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோவை சூஸ் பண்றான். டேய் உனக்கு ஒரு முறை மரியாதையா சொல்றேன், இந்த இடத்துக்குள்ள இருந்து எந்திரிச்சு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அவனை கண்டுக்கல, கோவமாறவன் அப்புறம் என்ன குறை சொல்லாத அப்படின்ட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவனை பார்த்தா பெருசா நினைக்கல. தண்டர் மான்ஸ்டர் வெளியே விட்டு அடுத்த நிமிஷமே அது ஒரே ஒரு அட்டாக் தான். அடிச்சாட்டிக்கு ரெண்டு வெப்பன்ல ஒரு வெப்பன் உடையுது. இன்னொரு வெப்பனுக்கு பயங்கரமான டேமேஜ் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு கிட்டத்துல அதுவும் வெடிச்சு செதறுது. 10 அடியில 5 அடி பறந்து போய் நின்னுக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல தண்டராம ஹீரோவுக்கு பின்னாடி வந்து நின்னுக்கிட்டு அட்டாக் பண்ற பொசிஷன்ல நின்னுக்கிட்டு இருக்கு. ஐயோ அம்மா என்ன உயிரோட விட்டுருங்கடா, நான் ஓடிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள தான் வந்து தப்பிச்சு போயிடுறான். இந்த ரெட் பட்டர்ஃப்ளையோ இவனை பார்த்தா எனக்கு என்னவோ ஃபெமிலியரா இருக்கு, ஆல்ரெடி இவனை பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாருக்கும் முன்னாடி பச்சை கலர்ல ஏதோ ஒன்று வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பொருளோட பேர் தான் ஹாய். அதை நீங்க குறிப்பிட்ட இடத்துல புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மெழுகுவத்தி காலங்கள் ஆகும். அதை பயன்படுத்துறது மூலியமா உங்களால எட்டர்னல் ரிலீமுக்குள்ள இருந்து வெளியே வர முடியும், கல்டிவேட்டட் லேண்டுக்கு திரும்ப போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் ஓவர் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை எடுத்து வச்சுட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து எல்லாரா கூடயும் மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கான். எங்கன்னு கேட்டீங்கன்னா டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷனுக்கு. இப்போதைக்கு நான் சொல்றேன் எட்டர்னல் ரிலீம் அப்படிங்கிறது பல துண்டுகளா செதறி போய் கிடக்குது. அதாவது ஒரு யூனிவர்ஸுக்குள்ள எக்கச்சக்கமான கணக்கிலிடப்படாத அளவுக்கு கோள்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ஒரு யூனிவர்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்குள்ள சின்னதா இருக்கு பாத்தீங்களா கல்லு மாதிரி, இது எல்லாமே ஒரு பிளானட். அதுங்கெல்லாம் தான் எட்டர்னல் ரிலீம்ல செதறி கிடைக்கக்கூடிய ஒரு சில துண்டுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அது எல்லாமே இதுங்களை தான் சொல்லியிருக்காங்க. ஹீரோவும் ஒரு இடத்துக்கு வந்து சேர்றான். அந்த எக்கச்சக்கமான இடங்கள்ல ஹீரோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அந்த இடமே இடிஞ்சு போய் கிடக்கு. இந்த இடத்துக்குள்ள எந்த இடத்துக்கு போனாலும் இடிஞ்சு போய் தான் கிடக்கும். ஹீரோவும் அதிர்ச்சியோட அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து பயங்கர வேகத்துல முன்ன வந்துட்டு இருக்கான். இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸால உருவாக்கப்பட்டது. இவ்வளவு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு கோபுரம். இது சத்தியமா ரொம்பவே அழகா இருந்திருக்கும். எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு எட்டர்னல்
ரிலீம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து முன்னோக்கி போய்கிட்டே இருக்கான். அவனண்ட் இடத்தை விட இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஆராக்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட கிரேட்ஸும் ரொம்பவே அதிகமாவே இருக்கு. யாரு நினைச்சு பார்த்திருப்பா இந்த அளவுக்கு அழகா இருக்கக்கூடிய ஒரு எட்டர்னல் ரிலீம் இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையை சந்திக்கும் அப்படின்னு. இந்த இடம்ல யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இப்போ இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சக்திகளும் ட்ரைன் ஆயிடுச்சு. இது அழிச்சது என்ன விதமான டிவைன் சக்தியா இருக்கும்? அந்த காலகட்டங்கள்ல இந்த எட்டர்னல் ரிலீமுக்கு அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல அரண்மனைக்கு நடுமத்திக்கு வந்துடுறான். அந்த இடத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய கல்லறை இருக்கு. இந்த கல்லறை ரெயின் கிளானோட இமாட்டலோட கல்லறை. ஜாக்கோ ஒரு பக்கம் இந்த கல்லறையே இந்த அளவுக்கு அற்புதமா இருக்கும்போது இந்த பேலஸ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்திருக்கணும். எட்டர்னல் ரிலீமோட கிங்கால மட்டும் தான் இந்த அளவுக்கு ஆடம்பரத்தோட இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கோ ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ இந்த நினைவு சின்னம் மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அரண்மனைக்கு வெளியே வச்சிருக்கணும். இது அரண்மனைக்குள்ள வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்ட்டு ஏன்ஷியன் தடைகளை ஹீரோ உபயோகப்படுத்துறான். அதன் மூலமா இதுல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிஸோட அப் அண்ட் டவுன் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நினைவு சின்னத்தை அந்த பூமியை விட்டு தனியா பிரிச்சு எடுக்க ஆரம்பிக்கிறாரு. பிரிச்சு எடுத்த அடுத்த நிமிஷம் தான் தெரியுது அதுக்கு அடியில ஒரு பெரிய ஃபார்மேஷன் மாதிரி இருக்கு. இதுதான் எட்டர்னல் ரிலீமோட அந்த எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது இமார்டல் எனர்ஜி அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பாங்களா அந்த எனர்ஜி இதுதான். இந்த எனர்ஜியை கலெக்ட் பண்ணனா அதுக்கு ஒரே வழி பிரிமார்டியல் சோல்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு மொத்த எனர்ஜியை ரிஃபைன் பண்ணி அதை ஒரு கிறிஸ்டலா கன்வெர்ட் பண்ணும். அதன் மூலமா மட்டும் தான் இதை அப்சர்வ் பண்ண முடியும். திடீர்னு அந்த இடத்தோட கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு ஒரு டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆயிட்டு இது எங்களோட இடம், இந்த இடத்தை விட்டு வெளியே போடா இல்லனா உன்னை கொன்னுடுவோம் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒருத்தர் ஸ்வாட் வச்சுட்டு தயாராகிறான். ஹீரோ கொஞ்சம் கூட அசையாததுனால அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் ஸ்வாட் வேலையை சேர்ந்தவ போல ஹீரோ அந்த இடத்துக்குள்ள தன்னோட ரிங்கை யூஸ் பண்ணிக்கிட்டு தவளையின் மூலமா அதை தடுத்துக்கிட்டு இருக்கான். அதுவும் டெஸ்டாய் ஆகுது. என்னது தண்டர் தவளை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் ஹீரோவோட தவளையை பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கா. ஹீரோவும் இந்த இம்மார்டல் ரிலீம் எப்பத்துல இருந்தா உங்களோட டெரிட்டரியா மாறிச்சு அவனை கொல்லு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ தவளை கிட்ட சொல்ல அது திரும்பி அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவனும் அதை தடுத்துக்கிட்டு இருக்கான். என்னோட இந்த ஸ்வாட் எங்களோட கிளானோட வெப்பன், எங்க ரிலீம்ல இருக்கக்கூடியவங்களை எங்களால அசால்ட்டாவே கொல்ல முடியும். இவன் கண்டிப்பா டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீமோட ஆரம்பத்துல தான் இருக்கான். இருந்தாலும் மிடிலோட லாஸ்ட் ஸ்டேஜோட பவர் அவன் கிட்ட இருக்கு. உண்மையிலே இவன் யாரா இருப்பான், இவனோட பேக்ரவுண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோவோட தண்டர் தவளையை அந்த இடத்துக்குள்ள தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. எட்டர்னல் ரிலீமே அழிஞ்சாலும் எட்டர்னல் ரிலீமுக்குள்ள கொஞ்சம் ஆற்றல்கள் இருக்கு. அதே சமயத்துல இந்த ஃபார்மேஷன்கள் எல்லாமே அந்த ஆற்றல்களை சேமிச்சுக்கிட்டு இருக்கு. ஸ்மார்ட் வேலையை சேர்ந்தவங்க இதை காலங்காலமா கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்குள்ள ஒரு ஃபார்மேஷன் ஆரம்பிச்சு அதை யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நினைவு சின்னத்தை போட்டு மறைச்சு வச்சிருக்கீங்க. இந்த எனர்ஜி காலப்போக்குல கொஞ்சமா சேகரிக்கும் போது கரெக்டா நீங்க வந்து பிரிமார்டியல் எனர்ஜிஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அதை ஒரு கிறிஸ்டலா மாத்தி கன்வெர்ட் பண்ணி அதை எடுத்துட்டு போயிடுவீங்க. இதையே தான் காலங்காலமா திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நான் சொன்னது கரெக்டா உன்னோட முன்னோர் காலங்கள்ல இருந்து இது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் பயந்துகிட்டு இருக்கான். ஹீரோ அந்த கிறிஸ்டலை அந்த இடத்துக்குள்ள இருந்து தனக்கா எடுத்து வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த கிறிஸ்டலோட சக்தி ஜாவோ மாநிலத்துல இதுக்கு முன்னாடி சேகரிச்ச சக்தியை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவனுக்கு நம்ம மேட்ச்ல இவனை எதிர்த்து போராடினதா தப்பிக்கேச்சே வழி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபார்மை வெளியே எடுத்துட்டு வரணும். ஸ்பாட கையில் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்துறான். ஹீரோட தண்டர் தவளை அந்த இடத்துக்கு வந்து தப்பிச்சு ஹீரோக்கு பக்கத்துல ஒரு பேரியர் உருவாக்குது. அட்டாக்கும் பயங்கரமா விழுந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்துல தவளை திரும்பி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு இதனால பாதிப்பு ஏற்படுது. நான் இப்ப கிளம்புறேன். என்னோட சீனியரை பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே கண்டிப்பா உன்னை தேடி வருவேன். இங்க ஸ்வாட் வேலையில மொத்தம் என்னோட மாதிரி 7 ஸ்வாட் இருக்கு. அந்த ஸ்வாட் ஒருங்கிணையும் போது அந்த சக்தி கண்டிப்பா அதிகரிக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. எங்க பார்த்தா பச்சு ஓடுறான். ஆனா நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஃபர்பிடன் பிளாக் யூஸ் பண்ண ஃபர்பிடன் பிளாகோட எனர்ஜி அந்த இடத்துக்குள்ள இருந்து திரும்பி பேரியரை உடைச்சுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோவுக்கு வழிவகுக்க ஆரம்பிக்குது. ஹீரோ பயங்கர வேகத்துல அவனை துரத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்குள்ள இருந்து தப்பிச்சவன் ஹீரோ கிட்ட இருந்து முழுசாவே எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போதைக்கு தப்பிக்கிறதுக்கு இது ஒரு வழி தான் இருக்கு. திரும்பி வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ ஸ்பாடை யூஸ் பண்ணிட்டு ஒரு ஹை கிரேட் ஸ்டோனை உடைச்சு விட்டுறா. இதனால ஃபார்மேஷனும் ஆஃப் ஆயிடுது. அடுத்த நொடி அவன் ஸ்பாட் அட்டாக்ல இருந்து தப்பிச்சாலும் மேல இருந்து வரக்கூடிய பெல் அவனை அப்படியே லாக் பண்ணிடுது. அவன் அந்த பெல்லுக்குள்ள மாட்டிக்கிறான். என்ன மரியாதையா வெளியே விட்டு, உன்னால என்னோட பிரிமார்டியல் சோலை ரிஃபைன் பண்ண முடியாது. என்னோட பிரிமார்டியல் சோல் உன்னோட லெவல்ல தான் இருக்கு. ரெண்டு பேரும் டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலீம்ல இருக்கிறதுனால உன்னால என்ன முழுமையா கொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு எனர்ஜி அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். நீ முன்ன பின்ன சிகப்பு மணியை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? இந்த சிகப்பு மணி பிரிமார்டியல் சோல்ஸை ரிஃபைன் பண்ணும். எனக்கு இது எதர்ச்சியா ஒரு சண்டையில கிடைச்சிச்சு. ஆனா இது இந்த இடத்துல பயன்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ எக்கச்சக்கமான எனர்ஜிஸ் யூஸ் பண்ணிட்டு அவனோட பிரிமார்டியல் சோலை அந்த இடத்துக்குள்ள ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன ஒரு பக்கம் தயவு செஞ்சு என்ன விட்டு என்ன உயிரோட விட்டு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ இதை ரிஃபைன் பண்ணா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜாக்கும் மாஸ்டர் ஸ்வாட் வேலையை சேர்ந்தவங்க இன்னும் நிறைய இடத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த இடத்தோட மேப்லாம் கிடைக்கும். நீங்க சீக்கிரமா அவனோட ப்ரெஷர் பேக் எடுங்க சீனியர், நீங்க ரொம்ப ஜீனியஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ரிஃபைன் பண்ண டைம் கொஞ்சம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து இப்ப வேற ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டான்.
இப்ப ஹீரோ வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா அந்த இடத்தை சுத்தி எக்கச்சக்கமான மரங்கள் தான் இருக்கு. ஹீரோ அந்த மரத்தை டச் பண்ணி பாக்குறான். அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய மரங்கள் மாறியுது. இந்த மரங்கள் இப்போதைக்கு உயிரோடு இருந்துச்சுன்னா 10,000 வருஷம் பழமையான மரம். இந்த மரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு என்னோட சிற்பங்களை நான் செதுக்குன்னா அதோட சக்திகள் அபாரகரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். முன்னாடி ஏதோ ஒரு கண்டெய்னரை கவுத்து வச்ச மாதிரி இருக்கு. ஒரு கோபுரத்துக்கு நடுவுல இருக்கு. அந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒரு ஃபார்மேஷன் போட்ட மாதிரி இருக்கு. ஹீரோ அதுக்குள்ள வந்துடுறான். கல்டிவேஷன் பண்றதுக்காக அமைக்கப்பட்ட இந்த இடம் பல காலங்களா எம்டியா தான் இருக்கு போல. இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்புகள் எனக்கு நல்லாவே உபயோகப்படுது. ஃபியூச்சரை நான் எப்ப 999 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை உருவாக்கணும் அந்த நேரத்துல இந்த மாதிரியான ஃபார்மேஷன் எனக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும். ஃபர்பிடன் ஃபிளாக நடுத்தர நிலைக்கு கொண்டு போக அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. வெளியே ஏதோ ஒரு வித்தியாசமான இடம்லாம் தெரியுது. ஹீரோ வெளியே வந்து பாக்குறான். அந்த இடத்துக்குள்ள ஒரு சில எழுத்துக்கள்லாம் இருக்குது. ஹீரோக்கு ஃபீல் ஆகுது. இந்த எழுத்துக்கள்லாம் இதுக்கு முன்னாடி இல்ல. இருந்தாலும் இந்த மலைகள் இந்த இடத்துக்குள்ள இருந்துச்சு. பல காலங்களா இது இந்த இடத்துக்குள்ள இருக்கு போல. கண்டிப்பா இந்த மலைக்கு கீழே ஏதாவது ஒரு மிகப்பெரிய பூட்டுகள் கூட இருக்கலாம். கண்டிப்பா இந்த இடம் நமக்கு ரொம்பவே ஆபத்தான இடமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து கிளம்பிடுறான். ஏன்னா இதை ஹீரோவால சமாளிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் காமிக்கிறாங்க. அந்த பெல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அவனோட உடம்பு முழுசாவே ரிஃபைன் ஆயிடுச்சு போல. அந்த ஸ்வாட் இருக்கு. அதுக்கப்புறம் அவனோட பேக் இருக்கு. ட்ரெஷர் பேக்கை ஓபன் பண்ணி பார்த்தா 1 இல்ல 2 இல்ல ஆயிரக்கணக்கான ஹை கிரேட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் இருக்கு. ஐயோ இம்மாவா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து ஜாக் அதிர்ச்சியாக திடீர்னு இப்போ ஒருத்தனோட சோல ஹீரோ மொத்தமா அழிச்சால அவனோட ஸ்வாட் அந்த இடத்துக்கு வந்து ஆக்டிவேட் ஆகுது. இதோட உன்னோட கதை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ தன்னோட ஃபர்பிடன் எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு அவனை அட்டாக் பண்ணிடுறான். அந்த ஸ்வாட் கரெக்டா ஹீரோட கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது. அப்படியே தரையில போய் விழுந்துடுது. அந்த இடத்துக்குள்ள அவனா பலத்த காயத்தோட அப்ப நீ எல்லா விஷயத்தையும் முன்னேற்பாடுகளா செஞ்சு வச்சுட்டு தான் இதை பண்ணி அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு வந்து கடுப்பாக்கிட்டு இருக்கான். நான் நினைச்சிருந்தா இந்த ஸ்வாடை பயன்படுத்த கூட உனக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த வந்து ஹீரோ ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ஸ்வாடுக்குள்ள எக்கச்சக்கமான ரெசிஸ்டன்ட் பொறிச்சு வச்சிருக்காங்க. அதாவது என்னோட ஃபர்பிடன் ஃபிளாக் அளவுக்கு தமிழ்ல அத கட்டுப்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டிராயிங்ஸ் இருக்குல்ல அதுதான். அது சும்மா டிசைனுக்காக இல்ல. அதுதான் ஒரு பொருளோட சக்தி அதிகரிக்கும். ஹீரோ டோக்கன்ல தன்னோட எனர்ஜியை செலுத்த அந்த டோக்கன் சொல்ல ஆரம்பிக்குது. எட்டர்னல் ரிலிமுக்குள்ள மொத்தம் 37 டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷன் இருக்கு. இது எல்லாமே ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த மேப் யார் யார்கிட்ட இருக்கோ அந்த டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ண முடியும். அதுக்கு ஹை கிரேட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் மட்டும் தான் தேவைப்படும். இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இது வெளியாட்கள் கைக்கு கிடைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது கிடைச்சிருக்கே வெளியாட்களோட கையில தான். இப்ப ஹீரோ ஒரு புதுசான இடத்துக்கு தான் வந்திருக்கான். அந்த இடத்தை சுத்தி வெறும் பாலைவனங்கள் மட்டும் தான் இருக்கு. என்ன இது இந்த இடம்? இந்த இடத்துக்குள்ள எதுக்காக இவங்க டெலிபோர்டேஷன் நிறைய உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உருவாக்கி இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கும்போது மனுஷங்களோட குரல் கேக்குது. என்னன்னு ஹியூமன்ஸா அப்படின்ட்டு ஹீரோ பாக்குறான். இவங்களை பார்க்கும்போது இவங்க யாருமே போலி மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா வந்துகிட்டு இருக்கவங்க ஹியூமன்ஸ் இல்ல, இம்மோர்டல்ஸ். இவங்க எல்லாமே இம்மோர்டல்ஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்னு மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி முழு டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் எபிசோடுக்காக காத்துருங்க. அது மட்டும் இல்லாம நான் இந்த எபிசோட நிறைய வாட்டி அப்லோட் பண்ணிட்டேன். அதனால தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு மண்டே குழம்பி போன மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றேன் ஏது பண்றதுன்னு எனக்கே தெரியல. ஆல்ரெடி வச்ச ஆடியோவே மியூட் பண்ணிட்டு திரும்பி அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். சாரி கைஸ் எல்லாருக்கும். எல்லாருமே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. திரும்பி நான் யூடியூப்ல அதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பாக்குறேன். எனக்கே தெரியல. அந்த வீடியோவுக்கு ஆல்ரெடி ஒரு வாட்டி காப்பிரைட்டும் வந்துருச்சு. காப்பிரைட் திரும்பி கிளியர் பண்ணி போடும்போது தான் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணி தொலைச்சிட்டேன். திரும்பி அப்லோட் பண்ண திரும்பி காப்பிரைட் செக்கிங்கு. சத்தியமா இன்னைக்கு ஓவர் பிரச்சனை பண்ணிட்டாங்க சார். காப்பிரைட் மட்டும் 1 மணி நேரத்துக்கிட்ட வந்துருச்சு கைஸ். அதாவது காப்பிரைட் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். காப்பிரைட்டுக்கு முன்னாடி செக்கிங் அப்படின்னு ஒன்று ஆகும். அது ஆனால் தான் வந்து காப்பிரைட் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து சொல்லுவாங்க. அந்த செக்கிங்க்கு எனக்கு 1 மணி நேரம் ஆக்கிட்டாங்க. வேணும்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கு, நான் வேணா போட்டு காமிக்கிறேன். அதுலேயே சத்தியமா ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒஸ்ட்டு தான். இன்னைக்கு டேவே ஒஸ்டான டே. சரி ஓகே கைஸ், சொல்லணும்னு பேசிக்கிட்டு இருக்க தவிர நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.